ஹலோ கைஸ், வெல்கம். இது ஒரு வெபினாராக இருக்க போகுது. இந்த வீடியோ நமக்கு ஒரு வெபினாராக இருக்க போகுது. இந்த வெபினாரில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கூகுள் கோலாப்போட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஏஐயோட ஒரு மேஜர் பார்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லலாம். பிகாஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாலாம் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஒரு நம்பர்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் கம்ப்யூட்டரால். அண்டு வேறு இமேஜஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ண வச்சிடலாம். வாட் அபவுட் டெக்ஸ்ட் டேட்டா? ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம்ல கம்ப்யூட்டர். அதான மெயின் விஷயம். இப்போது நீங்கள் கூகுள் சிரி, கூகுள் அசிஸ்டண்ட், கூகுள் அசிஸ்டண்ட் அண்டு ஆப்பிள் சிரி அண்ட் அமேசானோட அலெக்ஸா, இதெல்லாமே நம்ம பேசுகிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுதில்ல, அதெல்லாம் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ், சோஷியல் மீடியா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரை எப்படி புரிய வைக்க முடியும்? கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ் புரியாது ஆப்வியஸாக. ஏன்னா அதுக்கு நம்பர்ஸ் வேணால் புரிய வைக்கலாம், அதுவும் நிறைய கன்வெர்ட் பண்ணி. வேர்ட்ஸ் எப்படி நம்ம புரிய வைக்க முடியும்? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் ஓகே இருக்க வேர்ட்ஸை நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணால் எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அத்தனை வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா வேர்ட்ஸையும் நம்ம கம்ப்யூட்டர் எப்படி அனலைஸ் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் பண்ணுறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். லாங்குவேஜ், ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுன்றது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அண்ட் இதுக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி கூகுள் கோலாப்னு ஒரு டெக்னாலஜி. எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரில. ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், போயிட்டு கோலாப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. கோலாப் ஆர் கூகுள் கோலாப் ஏதாவது டைப் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு எனக்கு கூகுள் கோலாப்னு வரும். கூகுள் கோலாபில் கிளிக் பண்ணிங்களா, உங்களுக்கு இது ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் இது வரும். ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் வராது. அண்ட் நியூ நோட் புக், இங்கே போய் நியூ நோட் புக் கொடுக்கலாம் நீங்கள். ஆர்எல்ஸ் ஃபைல் போய்ட்டு நியூ நோட் புக் கொடுக்கலாம். அப்படி நியூ நோட் புக் கொடுத்த உடனே யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த கூகுள் கோலாப்னா ஃபர்ஸ்ட் என்ன, இது வந்து டேட்டா ஏஜ்னு சொல்லுவோம். பிகாஸ் நிறைய டேட்டாஸ், இப்போ நான் இந்த வெபினார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் ஆன டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணோனாலே உங்களுக்கு இந்த லைஃப் டைம் பத்தாது. ஸோ அவ்வளோ டேட்டா நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் அவ்வளோ டேட்டா நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ டேட்டாவும் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம மிஷின் லேர்னிங் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஸ்டப்ஸுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டருக்கு டேட்டா இது பத்தாது, ப்ராசஸிங் பவர் பத்தாது. என்னோட சிஸ்டம்க்கோ உங்களோட சிஸ்டம்க்கோ ப்ராசஸிங் பவர் பத்தாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸ் கார்டு வந்துச்சு. கிராஃபிக்ஸ் கார்டு கூட எல்லாருக்கிட்டையும் கிராஃபிக்ஸ் கார்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ கூகுளுக்குன்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை நமக்கு க்ளவுட் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் கோலாப் மூலிமா நான் பேசிக்காக கூகுளோட சூப்பர் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கூகுள் கோலாப் மூலிமா நான் பேசிக்காக கூகுளோட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு கூகுளோட சூப்பர் கம்ப்யூட்டர் என்னோட ஹோம் சிஸ்டமில் ஒரு பார்ட் ஆஃப் கூகுளோட சூப்பர் கம்ப்யூட்டரை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கம்ப்யூட்டிங் பவர் தேவையில்லை. ஆக்சுவலி இதோட பெனிஃபிட்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் பெட்டர். நான் அதை கனெக்ட் கொடுத்தோன்னா இங்கே கனெக்டிங்னு சொல்லிட்டு காட்டுது. இனிஷியலைசிங் பைத்தன் மட்டும்தான் இதில் டைப் அடிக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு ஒரு டேட்டா காட்டுது. உங்களுக்கு தெரியுதானு தெரில. அல்சூம் ஈவன் ரேம் 12.72 GB 0.79 GB அவுட் ஆஃப் 12.72 GBன்னு காட்டுது. பிகாஸ் 12 GB ஆஃப் ரேம் கூகுள் வந்து நம்ம அலோகேட் ஆகிருக்கு கூகுளுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து. அண்ட் டிஸ்க்கு எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க, 107 GB டிஸ்க் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. அதில் 27.92 GB இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க கூகுள் கோலாப்லேருந்து, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ டூல் வேறு இது காசும் கட்ட தேவையில்ல. இன்னொருத்தரோட கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்ல. எவ்வளோ அமேசிங்காக இருப்பாங்க. ஸோ இது வந்து மிஷின் லேர்னிங் டெவலப்பர்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூகுள் கோலாப்லாம். உங்கள்கிட்ட ஒரு வேளை நல்ல சிஸ்டம் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது, ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கூகுள் கோலாப் ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கூகுள் கோலாப் எடுத்துக்கோங்க. நான் டைப் பண்ணி ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணால் போதும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு வந்து சில லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைப்ரரிஸ்னால் பைத்தனில் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். லைப்ரரிஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு 100 to 200 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ்னு வச்சுக்கலாம், 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு. ஒருத்தர் ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை இல்லை ஒரு கோடை அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுப்போம் ஒருத்தர். அதை வந்து ஒரு பைத்தனோட பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க, பிப்புன்னு சொல்லிட்டு. அதில் அவர் அப்டேட் பண்ணுறாரு, ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் ஒரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்களும் இப்போ கோடு எழுதணுமா என்ன? அதுக்கு அவர் அப்லோட் பண்ண கூட நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் போதும். அதுக்கு தான் இந்த இம்போர்ட் NLTK அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. சிமிலர்லி அதை அவர் வேறு லைப்ரரி நேம் வச்சு அப்லோட் பண்ணிருக்கலாம். அதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் அதை இன்ஸ்டால் பண்ணணும் என்னோட இதில். அதுக்கு வந்து பைத்தன் பேக்கேஜ் மேனேஜர் பிப்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பிப் இன்ஸ்டால் NLTKனா நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட். இதை வச்சு தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம், NLP ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ NLTK அண்ட் பிப் இன்ஸ்டால் ஸ்பேசி, இது இன்னொரு லைப்ரரி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு இன்னொரு பெட்டரான லைப்ரரி. ஸோ இந்த 2 லைப்ரரி தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த 2 இதுவில். ஸோ இந்த 2 கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு 2 லைப்ரரியை வெளியிலேருந்து நமக்கு உள்ளே இன்ஸ்டால் பண்ணுது. இதுலேருந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுது. ஆன்லைன்லேருந்து இதுக்கு கோலாப்க்கு இன்ஸ்டால் பண்ணுது. அண்ட் கோலாபில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம நெட்டு பிடிக்காது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது கூகுளோட நெட்டு பிடிச்சி இன்ஸ்டால் பண்ணும். அண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு NLTK இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு PUNKTன்னு சொல்லிட்டு NLTKயில் ஒரு இது இருக்கும், லைப்ரரி இருக்கும், ஒரு மாடியூல்னு சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் இது ஃபைலுன்னு சொல்லலாம். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அந்த ஃபைல்லேருந்து தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த ஃபைல்லேருந்து எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ PUNKTன்னு சொல்லிட்டு ஒரு இது மாடியூல் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கலாம். இந்த லைப்ரரியில் ஒரு ஃபோல்டர்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு லைப்ரரி டவுன்லோட் பண்ணோன்னா பிப் இன்ஸ்டால் போட்டு அந்த லைப்ரரி நேமை போடணும். அண்ட் அதை இம்போர்ட் பண்ணி உங்கள் கோடில் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கமாண்ட் வந்து NLTKக்கு மட்டும். இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு கோலாபில் நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் Ctrl+Enter கொடுக்கலாம். ப்ரெஸ் பண்ண ரன் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் NLTK இன்ஸ்டால் ஆகுது. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் நான். ஸோ NLTK இன்ஸ்டால் ஆகிடுச்சு அண்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எனக்கு PUNKT அந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்த கமாண்ட் டோக்கனைசிங் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில். ஸோ நான் சொன்னல, நம்மளோட டெக்ஸ்ட் டேட்டாவை நம்மளோட சிஸ்டம் ரீட் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரீட் பண்ண கற்றுக்கணும், நம்மளோட ப்ரோக்ராம் ரீட் பண்ண கற்றுக்கணும் டெக்ஸ்ட் டேட்டாவை. அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும் அண்டு க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் டெக்ஸ்ட்டில். ஸோ அதுக்கெல்லாம் பேர் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோக்கனைசிங்னு சொல்லுவோம். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓகே, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் whatever. ஃபாண்ட் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நேச்சுரல் ப்ராசஸிங். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லா ஸ்டெப்புமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போதைக்கு நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டோக்கனைசிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு முன்னாடி டோக்கனைசிங் தான் என்ன. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். The quick brown fox. ஓகே, இது ஒரு சென்டென்ஸ்னு வச்சுப்போம். இங்கே ஸ்டார்ட் ஆகி எனக்கு இங்கே முடியுது. ஸோ பைத்தன் என்ன பண்ணோன்னா, இந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கும், தனித்தனி வேர்ட்ஸாக பிரிக்கும். இந்த தனியாக பிரிக்கும், ஒரு தனி வேர்டாக எடுத்துக்கும், குயிக்கை தனி வேர்டாக எடுத்துக்கும், ப்ரௌனை தனி வேர்டாக எடுத்துக்கும், ஃபாக்ஸை தனி வேர்டாக எடுத்துக்கும். இந்த மாதிரி தனித்தனி வேர்ட்ஸாக பிரிக்கிறது பேர் தான் டோக்கனைசிங்ன்றாங்க. டோக்கனைசிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அடுத்த இதுக்கு போகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து டோக்கனைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம், ஸோ இப்படி நான் கொடுக்குற இன்புட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தனித்தனி வேர்ட்ஸாக பிரிஞ்சிடும். குயிக், சரியா, நான் அப்படி கொடுக்குற இன்புட் இந்த மாதிரி தனித்தனி வேர்ட்ஸாக, குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ்ன்றது எல்லாமே செப்பரேட் வேர்ட்ஸாக பிரிஞ்சிடும். ஸோ நல்ல எக்ஸாம்பிள் இது. இப்போ நான் உள்ளே போனேன்னா
எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்பேசின்ற லைப்ரரி வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம 2 லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்க, NLTK அண்ட் ஸ்பேசி. அதில் ஸ்பேசின்ற லைப்ரரி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஸ்பேசின்ற லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், அது வேரியபிள் நேம். ஓகே, அதில் நான் என்ன சொல்கிறேன்னா spacey.load ncore web sm. இதுனா என்ன, வெப், இது ஒரு ஃபைலு, அதில் ஸ்மால் அப்படின்னு சொல்லி எஸ்எம்ன்றது வந்து ஸ்மால்ன்றது இண்டிகேட் பண்ணும். ஒரு ஃபைல் அந்த லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு ஃபைலு, அந்த ஃபைலை வந்து நான் லோட் பண்ணுறேன். அந்த ஃபைல் மூலிமா தான் நான் டோக்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் லோட் பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை வந்து ஒரு த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை NLPயாக மாற்றுறேன், நேச்சுரல் லாங்குவேஜ் இதுவாக மாற்றுறேன். அதை தான் நம்மளால் அந்த இதுக்குள்ளே அனுப்ப முடியும், இன்புட்ஸ் அந்த ஸ்பேசி இதுக்குள்ளே அனுப்ப முடியும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு அதை NLPயாக மாற்றணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா NLPன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அது ப்ராக்கெட்டில் நான் அந்த சென்டென்ஸ் என்னவோ அந்த சென்டென்ஸ் எடுத்து போடலாம். அண்ட் அதை நான் தனியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ NLPயாக நான் எப்படி மாற்றுறேன், இந்த NLPன்றது ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா NLPன்ற வேரியபிளில் தான் அந்த இது போய் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ncore web sm சொல்லிட்டு அந்த டேரக்டரியோட இதுவை போய்ட்டு லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ நான் இதை NLPயாக மாற்றணுன்னா இந்த NLPன்ற இதுவும் இங்கே போடணும். இங்கே நான் என்ன போடுறேனோ அதுவே இங்கே போடணும். ஸோ இங்கே நீங்கள் வேறு வேரியபிள் நேம் போட்டிங்கன்னா இங்கேயும் அதே நேம் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட், ஃபார் லூப் பற்றி தெரியாதவங்களுக்கு, ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட்னா டோக்கன்ன்றது நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சுவலாக ஐஇன் டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கலாம், ஃபார் ஐஇன் இங்கே என்ன வேணால் நான் வச்சுக்கலாம், ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான், இந்த நேம் மேட்டரில். அண்ட் ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டில் நம்மகிட்ட என்ன இருக்குது, த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து டோக்கன்னா ஈச் லெட்டர்ஸ் ஒரு வாட்டியும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இது எடுக்கும், எடுக்கும், நெக்ஸ்ட்டு குயிக் எடுக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் எடுக்கும், நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ் எடுக்கும், நெக்ஸ்ட் ஜம்ப்ஸ் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டியும் ஒரு இதுக்கு ஐட்ரேட் ஆகும். அந்த மாதிரி எத்தனை இது இருக்கோ, எத்தனை டோக்கன் இருக்கோ, ஐ மீன் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வேர்ட்ஸ் இருக்குது. 9 வாட்டி இந்த ஃபார் லூப் ஓடும், ரன் ஆகும். என்ன பண்ண சொல்லுது, டோக்கன் டாட் டெக்ஸ்ட். அந்த டோக்கனில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு குவிக் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் பிரிண்ட் ஆகும். எத்தனை டைம்ஸ் ரன் ஆகுதோ அப்போ என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் லூப் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இது உங்களுக்கு பட்டன் புரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வரி பண்ணிக்காதீங்க, அது பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் டோக்கனைசிங்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஸ்பேசி மூலிமா டோக்கனைஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. நான் சொன்னல ஸ்பேசி அண்ட் NLTK ரெண்டுமே டோக்கனைஸ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ ஸ்பேசி மூலிமா டோக்கனைஸ் பண்ண நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், NLPன்னு ஒரு இது மாடலை ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இதை லோட் பண்ணுறேன், வெப் எஸ்எம்னு சொல்லிட்டு ஒரு இதுவை லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த NLPக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறேன், குயிக் ப்ரௌன் ஃபாக் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் எடுத்து பிரிண்ட் டோக்கன் டெக்ஸ்ட் எடுக்கிறேன். பிகாஸ் ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் எடுக்கும்போது ஒரு இதுவாக போகும், வேல்யூவாக போகும். அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஒன்று தனியாக பிரிஞ்சிடும், தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகும். அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன், ஃப்ரம் NLTK.tokenize இம்போர்ட் வேர்ட் டோக்கனைஸ். இது வந்து NLTK மூலிமா பண்ணுறேன். ஸோ இதே டோக்கனைசிங் வேலை தான் பண்ணுறேன், பட் NLTK. ஸோ பெட்டர் நான் இதையே கூட யூஸ் பண்ணலாம், அப்புறம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் NLTK.tokenize, NLTKயில் டோக்கனைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலேருந்து வேர்ட்ஸ் டோக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் இம்போர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதை தான் யூஸ் பண்ணேன். இந்த ஃபங்க்ஷனை விட இந்த பார்ட் வந்து ரொம்ப ஈஸி, இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஸோ 2 மெத்தட்னு சொல்லலாம். டோக்கனைசிங்க்கு இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், 1 morning when Gregor Sama woke from troubled dreams. இது ஆக்சுவலாக ஒரு புக்கிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுது. ஸோ பெரிய டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கவனிச்சிங்கன்னா NLP இங்கே போட்டிருப்பேன். இங்கே அந்த மாதிரி NLP எதுவுமே போடல, டெக்ஸ்ட்டுன்னு போட்டு நான் நார்மலாக டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்ஸில் எண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டோக்கன்ஸ் என்ன பண்ணேன், word.tokenize நான் இங்கே இம்போர்ட் பண்ணல. அந்த word.tokenize அந்த ப்ராக்கெட்டில் டெக்ஸ்ட்டு, இந்த என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்கணும் அந்த டெக்ஸ்ட் எடுத்து அந்த ப்ராக்கெட்டில் போட்டுருவேன். பிரிண்ட் டோக்கன்ஸ், அந்த இதை வந்து டோக்கன்ஸில் ஸ்டோர் பண்ணுறக்கல, ஸோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிச்சு நமக்கு. நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா Ctrl+Enter கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு டோக்கனைஸ் பண்ணோம், இந்த விஷயத்துக்கு குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். ஸோ அண்ட் இந்த டேர்முக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் இந்த சென்டென்ஸில்
A to Z எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ் வித் ஆல் த ஆல்ஃபபெட்ஸ் இன் A to Zன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் அ ஃபேக்ட். ஸோ த தனியாக வந்துச்சு, நமக்கு குயிக் தனியாக வந்துச்சு, ப்ரௌன் தனியாக வந்துச்சு, ஃபாக்ஸ் தனியாக வந்துச்சு, ஜம்ப்ஸ் தனியாக வந்துச்சு. ஸோ எல்லா வேர்டுமே நமக்கு தனித்தனியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னும் பெட்டராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு ஒன்று தனியாக வந்தது. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி காட்டினோனோ அதேமாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள். த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் அதேமாதிரி நமக்கு ஒன் தனியாக, மார்னிங் தனியாக. அண்ட் கவனிச்சிங்கன்னா இந்த கம்மாவை கூட அதை தனியாக செப்பரேட் பண்ணிருக்கு. கம்மா பங்க்சுவேஷன்ஸ் கூட செப்பரேட் பண்ணும். வென் தனியாக வந்திருக்கு, கிரெகார்ஸ் தனியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இது பண்ணிவிட்டு அதே எக்ஸாம்பிள் இங்கேயும் போட்டு பார்ப்போம். அதே எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் போட்டு பார்க்குறேன். டெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். நான் மறுபடியும் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் அதே இது தான், பட் நமக்கு இங்கே வேறு மாதிரி வந்திருக்கு. ஓகே, இங்கே ஒரு கம்மா போட்டோன்னா அந்த கம்மாவும் டோக்கனைஸ் ஆகிருக்குது பார்க்கலாம் நம்ம. யா, இந்த கம்மாவும் நமக்கு இப்போது தனி ஒரு இதுவாக இருக்குது, டோக்கனைஸ் ஆகிருக்கு. ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா நான் இந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் இன்னொரு சொல்லணுன்னா, ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரியிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன், வேர்ட் டோக்கனைஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். எனி டெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் மாற்றி கூட பார்த்துக்கலாம். எனி டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து வேர்ட் டோக்கனைஸ் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறோம். வேர்ட் டோக்கனைஸ் ஃபங்க்ஷனில் அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் போடுறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அதை டோக்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம டோக்கன்ஸில் போய்ட்டு அதை அந்த வேரியபிளில் இதை ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் டோக்கன்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஈஸி தான். கஷ்டமாக இருந்தாலும் புரியலைனாலும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய லைன் இந்த ஒரு லைன் தான். வேர்ட் டோக்கனைஸ் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அண்ட் டோக்கனைசேஷன்னா என்ன அது தெரிஞ்சாலே நல்லது. ஸோ ஓகே, ஒரு இது முடிச்சாச்சு, டோக்கனைசிங். நெக்ஸ்ட் டோக்கனைசிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, ஸோ ரேதர் நான் 1 2ன்னு போடுறத விட, பிகாஸ் இது ஒரு ஆர்டர் மாதிரி போயிடுது, எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு இண்டிகேட் பண்ணிடுறேன். ஸ்டீமிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங்னா என்ன, நான் இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிச்சர்ட் டஸ் நாட் கெட் எனி மேட்ச் ஆன் டிண்டர். ஃபார் இன்ஃபர்மேஷன், என் பேர் தான் ரிச்சர்ட். அண்ட் ஸோ இந்த ஸ்ட்ரீமிங்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ரிச்சர்ட் டஸ் நாட் கெட் எனி மேட்ச் ஆன் டிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங்கில் என்ன பண்ணோன்னா, நம்ம வேர்ட்ஸை வந்து அதை ஷார்டன் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணோம். ஐ மீன் சில வேர்ட்ஸுக்கு வந்து டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டஸ் எடுத்துக்குவோம். டஸ்ஸு, டூவிங்கு அண்ட் டாண்ட் வராது. டஸ்ஸு, டூவிங்கு, அந்த சிங்குலர் ப்ளூரல் அந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷார்டன் பண்ணுறதுக்கு டஸ்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் டோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய வேர்ட்ஸை நம்ம மாற்றி கொடுக்கும். மாற்றினா ஷார்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்ட்ரீமிங் மெத்தட். நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, nltk.stem import porter streamer as ps. PSனால் போர்ட்டர் ஸ்ட்ரீமர் தான். இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அது பிஎஸ்ஸாக இம்போர்ட் பண்ணுறேன். என்னென்னா, நான் போர்ட்டர் ஸ்ட்ரீமர்னு எல்லாவற்றையும் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ரீமர்னு கொடுத்து பிஎஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்கேன். நான் போர்ட்டர் ஸ்ட்ரீமர்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கால் பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக இருக்குது, நான் சிறுசாக அதை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான். இப்போது என் பேர் ரிச்சர்ட்னா ரிச்சின்னு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் இந்த பேரை வந்து நான் சுருக்கி கூப்பிட்றேன், ஒரு செல்ல பேர் மாதிரி பிஎஸ். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், வெறும் பி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டீமர்னு சொல்லிட்டு ஒரு இது வேரியபிள் க்ரியேட் பண்ணேன். அதில் பிஎஸ் இந்த போர்ட்டர் ஸ்டீமரை நான் கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே வேர்டு தான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ரிச்சர்ட் டஸ் நாட் கெட் எனி மேட்சஸ் ஆன் டிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் உண்மை பாது, டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ps.stem போர்ட்டர் ஸ்டெம்மர் கொடுத்து ஸ்டெம் ஆஃப் டோக்கன், அதாவது இந்த ஸ்ட்ரீமிங் பண்ண சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண சொல்கிறேன். ஃபார் டோக்கன் இன் text.split, அதாவது என்ன பண்ண சொல்லலாம், ஃபர்ஸ்ட் text.split இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம டெக்ஸ்ட்டை கமா மூலிமா ஸ்ப்ளிட் பண்ணுது. தென்
ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்ன்றது ஒரு வேர்டையும் நம்மளுக்கு எடுக்குது. இந்த ஒரு வேர்டும் நமக்கு டோக்கனாக எடுத்துக்குது. தென் பிஎஸ் டாட் ஸ்டெம் டோக்கன்ன்றது இதெல்லாம் டோக்கனாக எடுத்துக்குதுல. இப்போ ரிச்சர்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டோக்கனாக வரும். தென் டஸ் ஒரு டோக்கன், நாட் ஒரு தனி டோக்கன், கெட் ஒரு தனி டோக்கன், எனி ஒரு தனி டோக்கன், அந்த மாதிரி எடுத்துக்கும் ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்டை. ஸ்ப்ளிட் பண்ணும்போது அண்ட் இந்த கமா மூலிமா ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது தனியாக, கமாவுக்கு முன்னாடி இருக்க தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். கமா மூலிமா செப்பரேட் பண்ணிவிடும். அண்ட் அதெல்லாம் டோக்கனாக ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இந்த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸுக்கு டோக்கனாக இது பண்ணிச்சுல, இந்த குயிக்கு ஒரு டோக்கன், குயிக் ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் இந்த டோக்கன் வந்து ஜஸ்ட் அ வேரியபிள் நேம் தான், நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஃபார் டோக்கன் இன் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்னா ஒரு வேர்டை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பிஎஸ் டாட் ஸ்டெம் ஆஃப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்படின்னா இந்த டோக்கன்ஸை வந்து இந்த ஒரு டோக்கனையும் தனித்தனியாக எடுத்து அதை ஸ்ட்ரீமிங் ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் பண்ணிவிட்டு டாட் ஜாயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஜாயின் டெக்ஸ்ட்னால் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நீ ஜாயின் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தனித்தனி டோக்கனாக எடுத்து அது இதுவாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஸ் எடுக்கிறேன்னா நம்மளுக்கு ஜாயின் டெக்ஸ்ட்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமா போட்டேன்னா இந்த இடத்துல கமா வருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எதை பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம், ரெண்டு டெக்ஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் என்ன வந்திருக்கு நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது, ரிச்சர்ட் டஸ்க்கு டோஇ, நாட்டுக்கு அப்படியே வந்திருக்கு, கெட்டுக்கு அப்படி தான் வந்திருக்கு, எனிக்கு எனிதிங் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அனின்னு சொல்லிட்டு அது மாற்றிடுச்சு. மேட்சஸ்க்கு வெறும் மேட்ச்னு வந்திருக்கு. மேட்சஸ், மேட்சிங் எல்லாம் MATCH வரைக்கும் எல்லாமே சிம்லராக இருக்கும்ல. ஸோ மேட்ச்சு ஆன் டிண்டர். ஸோ நீங்கள் இதை வேறு சென்டென்ஸில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் கம்மா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே கம்மா ரிமூவ் பண்ணேன்னா இங்கேயும் ஸ்ப்ளிட்டிங் ஃபங்க்ஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டா போகுது. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸ்பேஸ் பாரில் நீ ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா அதே ரிசல்ட் தான் எனக்கு வரும். ஸோ நீங்கள் கம்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணுறேன். nltk.stemலேருந்து போட்டஸ்டெம்மர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீமிங் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு செல்ல பேர் வைக்கிறேன், பிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேர் வைக்கிறேன். அந்த செல்ல பேரை வந்து ஸ்டீமர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ன டெக்ஸ்ட்டை நான் ஸ்ட்ரீமிங் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட்டை நான் என்டர் பண்ணுறேன் டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளை மாற்றுறேன். அதில் என்ன சொல்கிறேன், ஃபார் டோக்கன் இன் டோக்கன் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட். இந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளில் ஸ்பேஸ் பார் மூலிமா ஸ்ப்ளிட் பண்ணி அது எல்லாத்தையும் டோக்கன் இந்த டோக்கன் வந்து ஒரு வாட்டியும் ஒரு இதுக்கு ஐட்ரேட் ஆகும். இப்போ 9 டைம்ஸ்னால் 9 டைம்ஸ் இந்த இது ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த 9 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்கா, 8 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். அண்ட் தென் என்ன பண்ணுறேன், ஒரு வேர்டுக்கும், ஸோ டோக்கன்னா ஒரு வேர்டாக எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு இது டோக்கனாக இருக்கும், நெக்ஸ்ட் இது டோக்கனாக இருக்கும், நெக்ஸ்ட் இது டோக்கனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டோக்கனுக்கும் போர்ட்டர் ஸ்டீமரை நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ போர்ட்டர் ஸ்டீமர் அப்ளை பண்ணதுனால அந்த வேர்டில் எனக்கு ஸ்ட்ரீமிங் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இந்த கமா மூலிமா என்னோடய டெக்ஸ்டெல்லாம் ஜாயின் பண்ணி, எல்லாமே தனித்தனி வேர்டாக இருக்கும். ரிச்சர்ட் தனி வேர்டாக இருக்கும், டஸ் தனி இதுவாக இருக்கும். அது எல்லாத்தையும் நீ ஜாயின் பண்ணும்போது கமா போட்டு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு கமா மூலிமா ஜாயின் ஆகுது. அகெயின் இந்த கோடு புரியலைன்னா கவலைப்படாதீங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு போதும். என்ன நடக்குது, ஸ்ட்ரீமிங்லாம் என்ன நடக்குது, பிகாஸ் இந்த கோட்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். கோடு புரியலைன்னா எப்போவுமே வருத்தப்படாதீங்க. அடுத்து லெமடைசேஷன். ஆல்ரெடி ஹேஷ்டேக் இருந்ததா? ஸோ லெமடைசேஷன் வந்து ஸ்ட்ரீமிங்க்கு சிமிலராக வச்சுக்கோங்க. யா, இங்கே நான் வேறு ஒரு இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. There were 3 horses. ஓகே, ஸோ லெமடைசேஷன் இதை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ்லாம் இந்த ஹார்ஸஸ்க்கு ஹார்ஸ்ன்னு வந்துடும். இந்த ப்ளூரல் ஃபார்ம்லாம் எடுத்து சிங்குலர் ஃபார்மாக நம்மளுக்கு தரும். அவ்வளோதான் நம்மளுக்கு லெமடைசேஷன் பண்ணுறது. ஸ்ட்ரீமிங்க்கு கிட்டத்தட்ட சிமிலர் தான், பட் அதை விட ஃபார்லெஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணுது. ஸோ பெரிய விஷயம் இல்லை லெமடைசேஷனும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு.
லெமடைசேஷன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்எல்பின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அங்கே டிஃபைன் பண்ணியிருந்தேன் என்எல்பியை. இங்கே டிஃபைன் பண்ணிருக்கேன் நான் என்எல்பியை வந்து ஸ்பேஸ் ஈலோடுன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அதை வந்து நான் லெமடைசேஷன் பண்ணுறேன் ஃபார் டோக்கன் இன் எக்ஸாம்பிள். அதாவது இது என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ன்ற இடத்துல டோக்கனாக எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அது வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் டோக்கன் டாட் லெம்மான்றது தான் அந்த ஃபங்க்ஷன், லெமடைசேஷனோட ஃபங்க்ஷன். அது லெமடைஸ்டு ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் பண்ணு, அந்த டோக்கனோட லெமடைஸ்டு ஃபார்மை பிரிண்ட் பண்ணு அப்படின்றோம். ஸோ இதை ரன் பண்ணும்போது அப்படியே இருக்குது, குயிக் அப்படியே இருக்குது, ப்ரௌன் அப்படியே இருக்குது, ஃபாக்ஸ் அப்படியே இருக்குது, ஜம்ப்ஸ் ப்ளூரலில் இருக்குது, சிங்குலராக மாதிரி இருக்குது, ஜம்ப், ஓவர் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது, லேசி அப்படியே இருக்குது, டாக் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? நான் கரெக்டாக பார்த்தேனான்னு கரெக்டாக சொன்னேனான்னு பார்ப்போம். கிரேட். வேருக்கு வந்து பீன்னு மாறி இருக்குது. பிகாஸ் நான் தான் சொன்னேன் லெமடைசேஷன் இதுக்கு சிமிலர்னு சொல்லிட்டு. வேறுன்றது ஒரு ப்ளூரல் அண்ட் பீன்றது சிங்குலர் ஃபார்ம். ஸோ நமக்கு ப்ளூரலாக இருந்ததை சிங்குலராக மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து லெமடைசேஷன் முடிஞ்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு சைக்கிட் லேர்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சைக்கிட் லேர்னிங் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங் ஒரு ஃபேமஸான லைப்ரரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணாங்க, டீப் லேர்னிங்கில் கூட இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சைக்கிட் லேர்ன் ரொம்ப நல்ல லைப்ரரி. ஸோ இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால் சைக்கிட் லேர்ன் போட்டு அந்த லைப்ரரி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெக்டரைசேஷன் ஒரு டாபிக், ஓகே வெக்டரைசேஷன் ஒரு டாபிக். ஸோ வெக்டரைசேஷன் என்ன பண்ணும், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. இதுதான் என்னோடய சென்டென்ஸ் வச்சுப்போம். ரிச்சர்ட் டஸ் நாட் கெட் எனி மேட்ச் ஆன் டிண்டர். ஓகே, இதுதான் என்னோடய சென்டென்ஸ் வச்சுப்போம். இப்போ நான் இந்த சென்டென்ஸை நான் வெக்டரைஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் இது எதுக்கு வெக்டரைசேஷன் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ட்வீட் இருக்குது, இல்லைனா ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த எஸ்ஸேவை நீங்கள் வெக்டரைஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நீங்கள் அந்த எஸ்ஸேயில் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். இல்லை உங்கள் எஸ்ஸே அந்த எஸ்ஸேக்கு சிமிலராக இருக்கா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க வெக்டரைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சென்டென்ஸ் வச்சு இந்த சென்டென்ஸை நான் இப்போ வெக்டரைஸ் பண்ணணுன்னா என்ன நடக்கும்னா, இதில் எல்லாத்துக்கும் ஒரு வெக்டர் வேல்யூ கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சர்டுக்கு ஒன்று வந்துடும், டஸ்ஸுக்கு ஒன்று வந்துடும், நாட்டுக்கு ஒன்று வந்துடும், கெட்டுக்கு ஒன்று வந்துடும், மேட்ச்சுக்கு எனிக்கு ஒன்று வந்துடும், மேட்ச்சுக்கு ஒன்று வந்துடும், ஆனுக்கு ஒன்று வந்துடும், டிண்டருக்கு ஒன்று வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் 1 சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ புதுசாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ரிச்சர்ட் டஸ் நாட் மேட்ச், மீனிங்கே இல்லாத ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த சென்டென்ஸை இந்த சென்டென்ஸ் பேஸ் பண்ணி வெக்டரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த சென்டென்ஸையும் இந்த சென்டென்ஸ் பேஸ் பண்ணி வெக்டரைஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இதை வெக்டரைஸ் பண்ணோன்னா அந்த சென்டென்ஸோட கம்பேர் பண்ணி என்ன நடக்கும், ரிச்சர்டுன்ற வேர்டு இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல 1 வந்துடும். டஸ்ன்ற வேர்டும் இருக்குது, ஸோ அகெயின் 1 வந்துடும். நாட்டுன்ற வேர்டும் இருக்குது, 1 வந்துடும். கெட்டுன்ற வேர்டு இல்லை, 0. எனி 0, மேட்ச் 1, ஆன் 0, டிண்டர் 0. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேர்ட்ஸ் அது வந்து வெக்டரைஸ் பண்ணிக்கும். இங்கே இருந்தால் இந்த வேர்ட்ஸ் வந்து அங்கே இருந்தால் அந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் 1 போடும், அப்படி இல்லைனா 0 வரும். இருந்தால் 1 இல்லைனா 0, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இது எப்படி நம்ம கோடில் பண்ணுறதுன்னா, ஃப்ரம் sklearn.feature extraction import count vectorizer. ஸோ வெக்டரைசர்னு கவுண்ட் வெக்டரைசர்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல், அந்த மாடியூலை நம்ம சைக்கிட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் இம்போர்ட் கவுண்ட் வெக்டரைசர். அந்த கவுண்ட் வெக்டரைசரில் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு சில இனிஷியல் இதுவெல்லாம் கொடுக்கணும். பைனரி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது பைனரியில் நம்ம பண்ண போகிறோம் வெக்டரைசேஷன் 1 or 0, 1s 0s பைனரிஸ்ப்பா. ஸோ அந்த பைனரி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அண்ட் டோக்கன் பேட்டர்ன், இது ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே இந்த பேட்டர்னில் தான் டோக்கன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா கூட போதும். ஆக்சுவலாக நான் இந்த கோட் எப்படியே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த கோட்லேயே கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட அட்வைஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். கூகுள் கோலாபில் போய்ட்டு டைப் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த கோட்லாம் டைப் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் யூர் பிரெயின். நல்ல ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கும்.
பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அண்ட் காரில் த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் கோர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், சும்மா ஒரு வேரியபிள் உங்கள் இஷ்டம் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஏபிசி என்ன வேணால் வச்சுக்கலாம். த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுருக்கேன். அண்ட் வெக் டாட் ஃபிட் கார், நான் இந்த வெக்குன்ற இது ஃபங்க்ஷன் இருக்குல்ல, வெக்ட்ரைசிங், அதை வெக்ட்ரைஸ் பண்ணணும். வெக்குன்ற ஃபங்க்ஷன் எப்படி வெக்ட்ரைஸ் பண்ணால், ஸோ இதுதான் என்னோட இதுன்னு சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. வெக்குன்ற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வெக்ட்ரைஸ் பண்ணி கொடுக்கும் எனக்கு. ஸோ அந்த வெக்குன்ற ஃபங்க்ஷனில் இந்த சென்டென்ஸுக்கு பதிலாக நான் வேறு ஒரு சென்டென்ஸ், குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ், அந்த சென்டென்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். வெக் டாட் ஃபிட் கார், இந்த சென்டென்ஸை வெக்குன்ற இந்த இதுவில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு வெக் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம், த லேசி டாக் இதுக்கு நான் செக் பண்ண போகிறேன். இதை அந்த வெக்கோட கம்பேர் பண்ணி நான் செக் பண்ண போகிறேன். எப்படி இதுவாக இருக்குது, அரேவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை ரன் பண்ணேன்னா சியா த இருக்குது. ஆக்சுவலாக அது டி கேப்ஸில் இருக்குது, இது ஸ்மாலில் இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆகலை. ஸோ 0 வந்துடுச்சு. குயிக் இல்லை, ப்ரௌன் இல்லை, ஃபாக்ஸ் இல்லை, ஜம்ப்ஸ் இல்லை, ஓவர் இல்லை, இல்லை, லேசி இருக்குது அண்ட் டாக் இருக்குது. லேசி டாக் அண்ட் இங்கே ஒரு இருக்குது, த லேசி டாக். ஸோ த லேசி டாக், இந்த டீ சின்னதாக இருக்குது. ஸோ த லேசி டாக், அதுக்காக டீக்காக ஒரு 1, லேசி சிமிலராக இருக்குது அதுக்காக ஒரு 1, அண்ட் டாக் சிமிலராக இருக்குது அதுக்காக ஒன்று. பட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு இடத்துல இருக்குது. பிகாஸ் மேபி பைத்தன் வேறு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். இந்த ஷார்ட்டிங் இது மாதிரி இருக்கலாம், ஷார்ட்டிங் மாடியூல் ஆர் மெத்தட்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறீங்க. பட் நம்ம நினச்சது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒன்று வந்திருக்கு, லேசி. ஸோ 3 வேர்ட்ஸ் தான் சிமிலராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 3 இடத்துல தான் 1 வந்திருக்கு, மற்ற இடத்துலலாம் 0 வந்திருக்கு. ஸோ வெக்டரைசேஷன் சக்ஸஸ். நீங்கள் வேறு ஒரு ஃபங்க்ஷனை வெக்டரைஸ் பண்ணணுன்னா, வேறு ஒரு லெட்டர் சென்டென்ஸ் வெக்டரைஸ் பண்ணணுன்னா, அங்கே சென்டென்ஸ் இங்கே போட்டுட்டு அந்த சென்டென்ஸ்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து இங்கே போட்டு நீங்கள் வெக்டரைஸ் பண்ணலாம். ஆர் மேபி ஒரு ஃபுல் ஹோல் எஸ்ஏவை கூட நீங்கள் வெக்டரைஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அகெயின் கோடு இம்பார்ட்டண்ட்டே இல்லை. நீங்கள் கோடு புரியலை இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கோடு இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த கோடெலாம் நீங்கள் எப்போ நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். கான்செப்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டா போதும். அண்டு எங்கே அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல உங்கள் சென்டென்ஸ், இந்த இடத்துல அதுக்கான வெக்டர், அதை நீங்கள் இது பண்ணி வச்சிட்டா போதும். அண்ட் இந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இதை வெக்டரைஸ் ஃபார்முக்கு இதோட கம்பேர் பண்ணி வெக்டரைஸ் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் 2 அரேன்ற லைன் அரேனா மேட்ரிக்ஸியா. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு தருது, அவ்வளோதான். ஸோ வெக்டரைசேஷன் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் வேர்ட் எம்பெடிங். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபுல்லாத்தையும் எனக்கு வேணாம். வேர்ட் எம்பெடிங். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், டிஃப்ரென்ஸே தெரியல. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். வேர்ட் எம்பெடிங்னா என்னென்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு கிராஃப் உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும். வேர்ட் எம்பெடிங் பிளாட் பைத்தன். ஸோ பர்ஃபெக்டாக இதில் ஸோ இந்த இமேஜை சேவ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். குட்டியாக இருக்கோ? நீட் டு ஜூம் இட். இந்த இமேஜ் சரியா இல்லை. ஸோ வேறு இமேஜ் பார்ப்போம். பெட்டரான ஒரு இமேஜ்.
Okay. I think this one's better. Book embeddings இது. ஓகே. ஸோ இந்த இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பெட்டர். ஸோ இது ஒரு 3D கிராஃபில் நமக்கு தெரியுது என்னென்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து கிளஸ்டராக இருக்கா. ஸோ இது ஆக்சுவலாக சில பேர் ரெடி பண்ணி வச்சது, உட்காந்து ரெடி பண்ணது எவ்வளோ கஷ்டமாக இருந்துரும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ட்விட்டர்லேருந்து நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ஐ மீன் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், 10,000s ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கலாம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டுருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேர்ட்ஸை ஒரு 3D ப்ளாட்டில் ப்ளாட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு வேர்ட்லேருந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேர்டு இருக்குன்னா, இந்த வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டு எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கோசம் ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டை தாடி ப்ளாட் பண்ணிருப்பாங்க. ஐ மீன் அதுக்கான வெக்டர், எல்லா வேர்டுக்கும் ஒரு வெக்டர் இது எடுத்துப்பாங்க. எப்படின்னா இப்போ நம்பர்ஸ்க்கு வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல. ஸோ எக்ஸாம்பிள் குட் வந்து ஐ மீன் ஆப்போசிட் வேர்ட்ஸ் எதாவது எடுத்துப்போம். குட் வந்து 100ன்னு இருக்குன்னா, ஒரு குட் இந்த லொக்கேஷனில், இந்த மவுஸ் இருக்க லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 -50 அண்ட் -40 அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேட் அப்படி ஆப்போசிட்டில் 40 50 அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் இடத்துல இருக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதுல, அந்த ப்ளாட்டில் ஆப்போசிட்டாக இருக்கலாம், மாறி இருக்கலாம், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ 2 வேர்டுக்கான இது ஆப்போசிட்ஸ் அண்டு சினானியம்ஸ் எல்லாமே அதை பொறுத்து வேர்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. இப்போ குட்டு அண்ட் நைஸு அதெல்லாம் சிம்லர் வேர்ட்ஸில். ஸோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்கலாம். ஐயோ குட்டு, ஓகே, ஸோ இங்கேயே காட்டுறாங்க, அதெல்லாம் சிம்லர் வேர்ட்ஸ். ஸோ பக்கத்தில் இருக்கும். அதேமாரி டிசிம்லர் வேர்ட்ஸ்லாம் தூரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வேர்டு எம்பெடிங்லாம் பண்ணலாம். ஐ மீன் கிராஃபில் ஒரு 3D ப்ளாட்டில் வேர்ட்ஸை வந்து வேறு இடத்துல ப்ளாட் பண்ணிருப்பாங்க, அதோட சிமிலாரிட்டி பொறுத்து ப்ளாட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பைத்தனில் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறது தான் வேர்டு எம்பெடிங்பாங்க. இது வந்து நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஆல்ரெடி ப்ளாட் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கான சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், NLP ஆஃப் கிங்கு, NLP ஆஃப் குயின்னு சொல்லிட்டு நான் 2 வேர்ட், நான் கிங்கு குயின்னு சொல்லிட்டு 2 வேர்ட் சூஸ் பண்ணிருக்கேன். நான் என்னென்னா அது ரெண்டுமே மேபி ஆப்போசிட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் சூஸ் பண்ணிருக்கேன். இது ரெண்டுத்துக்கான சிமிலாரிட்டி செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட் t1.text. t1 இது வந்து NLPயாக இருக்குது. ஸோ அதை டெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஃபஸ்ட்டு t1.text அண்ட் t2.text t1.similarity ஆஃப் t2. t2க்கு t1 எவ்வளோ சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு t1.similarity ஆஃப் t2 அப்படின்னு சொல்கிறோம். t1ல் கிங் இருக்குது, t2ல் குயின் இருக்குது. அது ரெண்டுத்துக்கான சிமிலாரிட்டி நம்ம கேட்குறோம். இதை ரன் பண்ணானா கிங்கு குயின்னு சிமிலாரிட்டி வந்து 0.64%. 64% சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் இவ்வளோ சிமிலராக காட்டுது? மேபி 2 பேருமே ரூலர், கிங்குனாலும் மேல் ரூலர், குயின்னா ஃபீமேல் ரூலர். ஸோ 2 பேர் ரூலருன்றதுனால அந்த ஒரு சிமிலாரிட்டி காமிச்சிருக்கலாம். பட் இது மாறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் கிங் ஸ்லேவ் வைப்போம், ஸ்லேவ். இதுக்கும் 64%. பிகாஸ் மேபி கிங் அண்ட் ஸ்லேவ் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால காட்டலாம். ஏன்னா ஸ்லேவ் வந்து கிங் கட்டில் தானே இருப்பார். ஸோ அதுக்காக காட்டலாம். ஸோ வேறு என்ன பார்ப்போம், வேறு எது கொடுத்தா நமக்கு ஆப்போசிட்டில் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய் ரொம்ப போரிங்காக கொடுக்குறேன் நான். வேறு ஏதாவது பெட்டரா? வேர்ல்டு ஸ்பேஸ். ஸோ ரெண்டுமே சம்மந்தமே இல்லாத ஒரு 2 வேர்டை கொடுப்போம். வேர்ல்டு அண்ட் ஸ்பேஸ் அதுவும் சிமிலராக இருக்கும். வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு 2 வேர்டு யோசிச்சு பார்ப்போம். பென், கார். ஸோ ஓகே, பெண்ணுக்கும் காருக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் 61% காட்டுது. ஸோ எதை பேஸ் பண்ணி இது சிமிலாரிட்டி? அந்த கிராஃபை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி எந்த பேஸ் பண்ணி சிமிலாரிட்டி. ஸோ மேபி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாரு. பட் வேர்டு எம்பெடிங் ஆப்போசிட் வேர்ட்ஸ்க்கு அதோட சிமிலாரிட்டி கம்மியாகும். ஸோ நீங்கள் ஆப்போசிட் வேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா அதோட சிமிலாரிட்டி ரொம்ப கம்மியாகும். வேறு ஏதாவது நம்ம பெட்டராக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களதில் நீங்கள் வேறு ஏதாவது பெட்டராக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி மாறலாம். என்ன என் மூளையால் யோசிக்க முடிஞ்சது இவ்வளோ தூரமான வேர்ட்ஸ் மட்டும்தான். இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய சென்டென்ஸ் நான் கொடுத்துட்டேன். இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள்.
டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு என்எல்பியாக ஒரு பெரிய சென்டென்ஸ் த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபார் T1 இன் டோக்கன்ஸில் T1, அதாவது இந்த டோக்கன்ஸுன்ற இந்த சென்டென்ஸில் T1 ஐ மீன் ஒரு இதுக்கும் ஒரு வாட்டி ரன் ஆகும். T1 ஃபஸ்ட்டு T1 இங்கே இருக்கும், செகண்ட் T1 இங்கே இருக்கும், செகண்ட் T1 அடுத்த T1 அடுத்த T1 அந்த மாதிரி 9 டைம்ஸ் ஆகும். ஃபார் T2 இன் டோக்கன்ஸ் என்ன நடக்கும்னா T1 இங்கன்னா T2 ஐ மீன் ஃபஸ்ட்டு இருக்கா, தக்கும் சிமிலாரிட்டி பார்க்கும், தக்கும் குயிக்குக்கும் சிமிலாரிட்டி பார்க்கும், தக்கும் ப்ரௌனுக்கும் சிமிலாரிட்டிஸ் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் பார்த்து அது புரியலனா மேட்டரில். பட் என்ன பண்ணுறோன்னா 2 விஷயத்துக்கு சிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம். எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. யூ கேன் see here. அப்பா ஃபாக்ஸு ஜம்ப்ஸு அது 2த்துக்கும் சிமிலாரிட்டி 45. ஃபாக்ஸு ஓவர் 0.04. இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் சிமிலாரிட்டி ரொம்ப கம்மியாக வந்திருப்பாங்க. ஃபாக்ஸு 2த்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ சிமிலாரிட்டி கம்மி. ஃபாக்ஸு லேசி, ஸோ சிமிலாரிட்டி கம்மி. சார் இந்த மாதிரி நான் ஏன் யோசிக்கல. ஃபாக்ஸு டாகு, அதுக்கு சிமிலாரிட்டி. ஃபாக்ஸ் அண்ட் டாக் அனிமல்ஸ், பட் இருந்தாலும் சிமிலாரிட்டி கம்மி, ஓரளவு கம்மி, ரொம்ப கம்மி சொல்ல முடியாது. ஃபாக்ஸ் அதுக்கு ஜம்ப்ஸ் அதுக்கும் சிமிலாரிட்டி கம்மி. ஜம்ப்ஸ் குயிக் அதுக்கும் சிமிலாரிட்டி கம்மி. ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி ஜம்ப்ஸ் ரெண்டுமே ஒரே வேர்டு, ஸோ 2த்துக்கும் டிஸ்டன்ஸே இல்லை, ஸோ 1 நமக்கு காட்டுது. இந்த மாதிரி ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டு கூட கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ஜம்ப்ஸு ஓவர் சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸில் போகுது. ஸோ ரெண்டுமே வேறு ஆக்சிஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்கலாம், இது நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். தென் வேறு என்ன இருக்குது? இன்னும் கீழே இருக்கணும்னா ஓவர் த மைனஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு எஸ்ஏவே கொடுத்தீங்கனாலும் அந்த எஸ்ஏலேயே இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு வேர்டும் இன்னொரு வேர்டு கூட சிமிலாரிட்டியை பார்த்துருக்கு. ஃபாக்ஸ் வந்து மற்ற எல்லா வேர்டு கூடயும் இருக்க சிமிலாரிட்டி, சிமிலர்லி ஜம்ப்ஸ் மற்ற எல்லா வேர்டு கூடயும் இருக்க சிமிலாரிட்டி, ஓவர் மற்ற எல்லா வேர்டு கூடயும் இருக்க சிமிலாரிட்டி, அந்த மாதிரி ஒரு வேர்டும் எல்லா வேர்டு கூட இருக்க சிமிலாரிட்டியை பார்த்துருக்கு. அவ்வளோதான். ஸோ வேர்டு எம்படிங்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். அந்த கோடு புரியலனா வருத்தப்படாதீங்க. அகைன் இந்த கோடெலாம் நான் உங்களுக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்கும். புரியலனா வருத்தமே படாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷன். ஸோ நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க. Richard does not get any match on Tinder. ரொம்ப வலிக்குதுப்பா, அதான் அடிக்கடி போடுறேன். ஸோ நான் இதை இப்போ நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷனில் இதை பண்ணேன்னா ரிச்சர்டுன்றது ஒரு நேம், ஒரு பர்சனோட நேம். ஸோ ஒரு பர்சனோட நேம்னு சொல்லிட்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி என்னோடய ப்ரோக்ராம் எனக்கு காட்டும். அண்ட் வேறு என்னென்னலாம் இருக்குது? does not get any match on Tinder. டிண்டர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ வந்து அது ஆர்கனைசேஷனாக சொல்லிட்டு எனக்கு டிடெக்ட் பண்ணி காட்டும் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷன் என்னென்னா அதில் இருக்க பர்சன் யார், பிளேஸ் என்ன, ஆர்கனைசேஷன் என்ன, அதெல்லாம் எனக்கு தனித்தனியாக இது பண்ணி பிரித்து காட்டுறது தான் நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேங்கன்னா வேறு ஒரு சாம் லிவ்ஸ் இன் இந்தியா, ஹீ ஒர்க்ஸ் அட் கூகுள். ஸோ சாம்ன்றது ஒரு நேமு, இந்தியான்றது ஒரு லொக்கேஷன், கூகுள்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு வேர்ட்ஸையும் எடுக்கிறதுக்கோசம் ஃபார் என்டின் eg.entsன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதில் print ent.text print end.label அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணு அண்ட் அதோட லேபிளை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, லேபிள்னால் அது பர்சனாக என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதை ரன் பண்ணும்போது சாம்ன்றது பர்சன், லிவ்ஸ் இந்தியா வந்து ஜிபினா ஜாகிரபிக்கல் பொசிஷன்ஸ் என்டிட்டின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கோ கூகுள்னா ஆர்கனைசேஷன் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. ஸோ மூணுமே எனக்கு ஆப்டாக காட்டுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். does not get any match on Tinder. ஐயோ இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஸோ மேக் ஷூர் டு கேபிட்டலைஸ் ஆர்கனைசேஷனும் இதுவும். ஸோ அது அப்படி இருந்தால் பெட்டராக ஒர்க் ஆகும். ரிச்சர்ட் பர்சன். ஸோ டிண்டர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணல, ஏன்னு தெரில. பிகாஸ் டிண்டர் வந்து
மேபி அது ஒரு லிஸ்ட்டில் இருந்திருக்காது, மேபி டிண்டரை ஒரு ஆர்கனைசேஷனை கன்சிடர் பண்ணலையோ என்னமோ. பட் ரிச்சர்டுன்றது ஒரு பர்சன் சொல்லிட்டு எனக்கு காமிச்சிருக்கு. டிண்டருக்கு பதில் வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் நேம் போட்டு பார்க்கலாம். யாஹூ 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 வந்து ஆர்கனைசேஷனா, ஸோ டிண்டரை மேபி கன்சிடர் பண்ணலாம் போல். இல்லை வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன், இன்ஸ்டாகிராம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுவும் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இது தான். ஸோ வேறு ஃபேஸ்புக் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ சில விஷயங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு கோடு. நேட்டிவ் என்டிட்டி ரெக்கக்னிஷன் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த இதுவும் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தப்பாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டெக்னிக்ஸ்லாம் இன்னொரு கோத்ரூ பண்ணால், டோக்கனைசிங், ஒரு வேர்டை ஸ்கமா மூலிமா செப்பரேட் பண்ணுறதோ இல்லை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுற லெட்டர்ஸை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது டோக்கனைசிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் எடுத்துகிறேன். அண்ட் ஸ்ட்ரீமிங்னா இந்த டஸ்ஸை டோன் மாற்றிச்சு, அண்ட் கெட் எனி மேட்ச் எனி திங்க்கு A9 மாற்றிச்சு. ஸோ நம்மளோட வேர்ட்ஸை ஷார்ட்டடாக இல்லை ஒரு காமன் வேர்டாக மாற்றி வைக்கிறது தான் ஸ்ட்ரீமிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரிய வேர்ட்ஸ்லாம் காமன் வேர்டாக மாற்றி வைக்கிறது ஸ்ட்ரீமிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லெமடைசேஷன் இது ப்ளூரல் வேர்ட்ஸை சிங்குலர் வேர்ட்ஸை மாற்றும். லெமடைசேஷன் ஹார்ஸஸ் வந்து நமக்கு ஹார்ஸாக மாறிச்சு, வேர் வந்து பியாக மாறிச்சு. ஸோ சின்னது பண்ணி வைக்கும். வெக்டரைசேஷன் ஒரு வெக்டரைஸ்டு ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அந்த வெக்டரைஸ்டு ஃபார்மில் வேறு ஒரு வேர்டை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம், அது வெக்டரைசேஷன். அண்ட் வேர்ட் எம்படிங், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் வேர்ட் எம்படிங். அண்ட் நேட்டிவ் என்டிட்டி ரெகக்னிஷனில் வந்து ஒரு சென்டென்ஸில் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, என்னென்ன பர்சன் இருக்காங்க, அண்ட் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி தர்றது நேட்டிவ் என்டிட்டி ரெகக்னிஷன். ஸோ இந்த 1 2 3 4 5 6 இது ஒன் ஆஃப் த மெயின் 6 டெக்னிக்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ அகைன் சொல்கிறேன், இதோட கோட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் கோட் ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த கோட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி புரியலாம் கூட நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை சொல்லித்தரேன். கோட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த எல்லா டெக்னிக்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு கோடு புரிஞ்சாலும் கவனிக்காமல் இருக்காதீங்க, கவனிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் கோட் புரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதுக்குன்னு கோட் கவனிக்காமல் இருக்காதீங்க. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே பொறுத்த முன்னாடி சொல்கிறது, ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். மிஷின் லேர்னிங் நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்விட்டர் டேட்டா, ட்விட்டரில் நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க. சம் மில்லியன் ட்வீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பர் டேக்கு ட்விட்டரில். ஐம் நாட் ஷுர், பட் அவ்வளோ ட்வீட்ஸ் வருது ஒரு பர் டேக்கு ட்விட்டரில். அந்த ட்வீட்ஸ் எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி இருக்கும். நீங்கள் என்ன கான்செப்ட்டுக்கு இப்போது என்ன விஷயத்தை பற்றி தேடினாலும் அதில் ட்விட்டருக்கு ஒரு ட்வீட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. மோடி, அதுக்கு ட்விட்டரில் ஒரு ட்வீட் இருக்கலாம். ஹிலாரி கிளின்டன், அதாவது அந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷனில் நின்றவங்க ஹிலாரி கிளின்டன், அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்விட்டரில் ஒரு இது இருக்கும், ஒரு ட்வீட் இருக்கும். எல்லாத்த பற்றியும் ஒரு ட்வீட் இருக்கும். கொரோனா வைரஸ் அதை பற்றி ஒரு ட்வீட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ட்வீட் இருக்கும். ஸோ அந்த ட்வீட்டை பற்றி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸை யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொரோனா வைரஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். கொரோனா வைரஸ் வந்து எத்தனை பேர் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லிருக்காங்க, எத்தனை பேர் நெகட்டிவாக சொல்லிருக்காங்க, எத்தனை பேர் நியூட்ரலாக சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்வீட் வேணும்னா, என்னோடய ப்ரோக்ராமில் நான் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணலாம், கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு இதுவும் மட்டும் போடுறேன். என்னோடய ப்ரோக்ராம் என்ன ரிட்டர்ன் பண்ணால் எத்தனை பேர் அதை பற்றி பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் எத்தனை பேர் நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்வியஸாக நெகட்டிவ் தான் அதிகமாக வரும். ஸோ அதுக்கெலாம் பேசிக்ஸ் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் தான். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் ஒரு வேர்டை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோன்னா அந்த சென்டென்ஸோட சென்டிமெண்ட்டை நமக்கு தரும். எக்ஸாம்பிள், நம்மளோட யூஷுவல் சென்டென்ஸ், ரிச்சர்ட், திஸ் இஸ் a sad sentence ரா. Get any match on
டிண்டர். ஓகே, இது ஒரு சேட் சென்டென்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் நான் இப்போ கொடுத்தேன்னா என்னோடய சென்டிமெண்ட் அனலைசர் என்ன பண்ணோன்னா ஒரு வேர்டையும் இதெல்லாம் லெமட்டிகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸிகான்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரி, லெமட்டிகான்ஸ்ன்ற லெமட்டைசேஷனில் இருந்து அது வந்துச்சு. லெக்ஸிகான்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லெக்ஸிகான்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன நடக்கும்னா வேர்டர் சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் NLTK டூல் கிட்டில் இருக்குது பைத்தனில். அதில் வந்து லெக்ஸிகான்ஸ் நிறைய வேர்ட்ஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது என்ன, நெகட்டிவ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாட்ன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ அதுக்கான அது வந்து நெகட்டிவ் வேர்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். டஸ் நாட் கெட் எனி, டஸ் நாட். ஸோ டஸ் நாட்ன்றதும் ஒரு நெகட்டிவ் இது, அதுக்கான நெகட்டிவ் பர்சன்டேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கான நெகட்டிவ் இது. அண்ட் எனி மேட்ச் நியூட்ரல் வேர்டு. ஸோ இது வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கான இது சென்டிமெண்ட் பாசிட்டிவாக, நெகட்டிவாக, நியூட்ரலாக அப்படின்ற 3 சென்டிமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்தமாரி நான் ஒரு இது கொடுக்கும்போது, சென்டென்ஸ் கொடுக்கும்போது எல்லா வேர்ட்ஸ்க்கான இதுவும் போய் பார்க்கும், சென்டிமெண்ட்ஸையும் போய் பார்க்கும். அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதோட ஆவரேஜ் எடுத்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். அதான் பேசிக்காக சென்டிமெண்ட் அனாலிசிஸ். நம்ம ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வரைக்கும் போகலாம். ஸோ பட் இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அது கிரேட். பிகாஸ் போன பிரசிடென்டில் எலெக்ஷனில் யூஎஸில் ஹிலாரி கிளின்டன் அண்ட் எதிர்க்க நின்ன ஒரு டொனால்ட் ட்ரம்ப், அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ட்விட்டரில் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு நிறைய ட்வீட் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் ட்வீட்ஸ், எத்தனை பேர் நெகட்டிவ் ட்வீட்ஸுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஹிலாரி கிளின்டனை கம்பேர் பண்ணும்போது அதிகமான பாசிட்டிவ் ட்வீட்ஸ் வந்திருக்கு. ஸோ பேசிக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணிருக்காரு. ஸோ இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கேஸை பற்றி ஸ்டடி பண்ணணும், வெளியில் அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அதை பற்றி ஸ்டடி பண்ணணும்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன், ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி மார்க்கெட்டில் என்ன ரெஸ்பான்ஸ், பப்ளிக் நடுவில் என்ன ரெஸ்பான்ஸ், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ட்விட்டரில் அங்கே போய்ட்டு அவங்களோட இது லெட்டர்ஸ் அண்ட் ட்வீட்ஸ்லாம் படித்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதோட இதுக்கு அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்லைன் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா போய் பார்ப்போம், எத்தனை பேர் ஆன்லைன் கோர்சஸ் பற்றி பாசிட்டிவாக போட்டிருக்காங்க, நெகட்டிவாக போட்டிருக்காங்க, ஏன் நெகட்டிவாக போட்டிருக்காங்க, அந்த நெகட்டிவ்ஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் நான் கண்டுபிடிக்கலாம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வச்சு. ஸோ நான் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன். பட் இந்த மாதிரி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப வாஸ்ட்டாக யூஸ் ஆகுது. அதை பற்றின ஒரு பேசிக் வெர்ஷன்னா இங்கே வேர்டர் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அது வந்து நம்ம ஃபஸ்ட் பிப்பில் இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். பிப் இன்ஸ்டால் வேர்டர் சென்டிமெண்ட் கொடுத்திங்கன்னா அந்த வேர்டர் சென்டிமெண்ட் லைப்ரரி நமக்கு இன்ஸ்டால் ஆகும். அண்ட் தென் ஃப்ரம் வேர்டர் சென்டிமெண்ட் வேர்டர் சென்டிமெண்ட், அந்த வேர்டர் சென்டிமெண்ட்லேருந்து வேர்டர் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து சென்டிமெண்ட் இன்டென்சிட்டி அனலைசர். ஸோ இது நீங்கள் மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கே ஞாபகம் இருக்காது, நானே இன்டர்நெட்டில் தான் எடுத்து போட்டோம்ப்பா உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த சென்டிமெண்ட் அனலைசரை ஒரு மாடலாக நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் ஐ எம் ஹாப்பி, ஒரு ஹாப்பி சென்டென்ஸ், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸுக்கு ஸ்கோர் நான் எடுக்கிறேன். சென்டென்ஸ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்கோரில் போய்ட்டு அனலைஸ் பொலாரிட்டி ஸ்கோர்ஸ், இந்த சென்டென்ஸ்க்கு எனக்கு ஸ்கோர் என்னன்னு சொல்லி, சென்டிமெண்ட் ஸ்கோர் என்னன்னு சொல்லி அப்படின்றதுக்காக அனலைஸ் பொலாரிட்டி ஸ்கோர்ஸ்ன்னு போட்டு அந்த சென்டென்ஸை எடுத்து உள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி பண்ண என்னோடய ஸ்கோர் என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் எனக்கு பிப்பு இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வேர்டர் சென்டிமெண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. தென் நெக்னா நெகட்டிவ் இஸ் 0% நெகட்டிவ், ஐ எம் ஹாப்பி, அது பாசிட்டிவ் ஆக்சுவலாக. ஸோ நெகட்டிவ் 0. நியூட்ரல் நியூட்ரல் வந்து 0.3. ஸோ மேபி ஐஎம் வந்து நியூட்ரலாக இருக்கலாம், ஐன்றது நியூட்ரலாக இருக்கலாம். பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா 64. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. அண்ட் காம்பவுண்டுன்றது பேசிக்காக என்னென்னா எல்லா வேர்டுக்கும் ஒரு இது இருக்குன்னு சொன்னல, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு லெக்சிகானுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னல. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இது பண்ணி அதை ஆவரேஜ் எடுக்கிறது தான் காம்பவுண்டுமாங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் இது 3 தான் நமக்கு இப்போ போட்டு, காம்பவுண்ட் பற்றி நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதை விட்டு தள்ளுங்க. இன்னொரு சென்டென்ஸ் இப்போ ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலான்னு பார்ப்போம்.
ஓ, நான் இதை எடுக்கல. ஸோ எல்லா வாட்டியும் எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்துருங்க. வாட் த ஹெல், -0, நியூட்ரல் 1.0, +0, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ என்ன சொல்ல வருது இது நீங்கள் பார்த்து? கலாய்க்குதா? ரைட், விடுங்க. ஸோ நம்ம வேறு ஏதாவது பண்ணோன்னா, வேறு ஏதாவது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை இது பண்ணுவோம். யா, I got selected in an interview today. இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா, நான் அதை எடுக்கணும் ஆக்சுவலாக. ஓ மை காட், இதுவும் நியூட்ரல்னு காட்டுது. வை? ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துடுறேன். ஸோ வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். I feel very bad. இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா, ஓகே பெட்டர். நியூட்ரல் வந்து 46% அண்ட் நெகட்டிவ் வந்து 53%. பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து வெரி பேட். வெரி பேடுன்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தோன்னா, my crush rejected my proposal. இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா, சேட் பாவ், -0.62. பரவாயில்ல, அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுக்குது. பட் ஏன் எந்த பண்ணிட்டும் புரிஞ்சிக்கல? நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த நாட் சாட்டிஸ்ஃபை. மறுபடியும் அதே தான் ஒன்று காட்டுது, நியூட்ரல் ஒன்று காட்டுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேட சென்டிமெண்ட்ன்றது பர்ஃபெக்டாக சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணாது. இது வெறும் லெக்சிகான்ஸ் வச்சு தான் சென்டிமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும். பிகாஸ் வேறு வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ லெக்சிகான்ஸ் வச்சு தான் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணும். இந்த லெக்சிகான்ஸை பேஸ் பண்ணி வேறு வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருந்தால் சென்டிமெண்ட் வேறு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ் வேர்டே கூட நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இன்ஸ்டட் வேர்ட சென்டிமெண்ட் ஒரு நல்ல சென்டிமெண்ட் அனலைசிஸ் தான். இதை விட பெட்டர் சென்டிமெண்ட் அனலைசரை நம்ம சீக்கிரமாக பில்ட் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு டுட்டோரியல் வைக்கிறேன். ஒரு வெபினாரில் தனியாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அனலைசர் எப்படி நீங்களே பில்ட் பண்ணுறது, இதை விட பெட்டரான ஒரு சென்டிமெண்ட் அனலைசர் நீங்களே எப்படி டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக கான்செப்ட்ஸ்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இது ஈஸியாக அவங்க எல்லா வேலையும் நமக்கு அந்த வேர்ட சென்டிமெண்ட்டுன்ற லைப்ரரியை பார்க்குது. நான் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வேலையும் எப்படி நம்மளே பார்த்து இதோட பெட்டரான ஒரு சென்டிமெண்ட் அனலைசர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடு வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். until then, bye.